இந்த பிரச்சனைகள்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இப்போ குரு பகவான் என்ன பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கார்? 10ல் இருக்கார். பொதுவாக ஜோதிடத்தை ஒரு பழமொழி உண்டு, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ துளாராசி என்பர்களுக்கு பதவி பறி போயிடுமா, லிட்டரலி தே ஆர் கோனா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா அப்படி கிடையாதுமா. இவங்களுக்கு என்ன அப்படின்னா 10ல் குரு வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். இந்த பதவி பறி போகுது அப்படின்னா இதை விட நீ ஒரு உன்னதமான பதவியில் போய் உட்காருவ அப்படின்னு அர்த்தம். சிலர் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஹையர் அஃபிஷியலோட தொல்லை தாங்க முடியல, ஒர்க்லோட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நான் இன்னொரு இடம் கூப்பிட்டுருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சம்பளமும் நிறைய இருக்குது, வேலையும் கம்மின்னு கேள்விப்பட்டேன், அனலைஸ் பண்ணாமல் அங்கே போனேன்னா த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் டெவில் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த தெரிஞ்ச பேயை விட, அதாவது தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேயே எவ்வளோ மேலுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆக இருக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா, அப்போ உங்களால் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பக்காவாக ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அதே மாதிரி பாருங்கம்மா, இப்போ துளாராசி என்பர்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்றது உண்டு.